இறைவனின் ஆசீர் பெற்ற எம் அன்பு இறை சமூக குலமே, இன்றைய நற்செய்தியானது நமக்கு அறிவுறுத்துவது ஒன்றே. கடவுளால் படைக்கப்பட்ட நாம் படைத்தவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தட்டி தடவியாவது அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதே கடவுள் நமக்கு தூய ஆவி என்னும் துணையாளரை நமக்கு கொடையாக தந்துள்ளார். அவர் நம்மை உண்மை வழியில் நோக்கி வழிநடத்துவார். கடவுளால் இயக்கப்படும் நாம் மனிதர்க்குரிய பழைய இயல்பை களைத்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்வில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளால் இருக்கிறோம், நம் அருகிலே இறைவன் உள்ளார் என்ற ஆழமான விசுவாசம் நம்மிலேயே வேரூட்டம் பெறும். கடவுள் நம் வாழ்வில் யாராயிருக்கின்றார் என்று கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேடி செல்கிறோம் என்று நமக்குள்ளே உள்ளார்ந்த பயணம் மேற்கொள்வோம். நமது கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையே கடவுளை அறிந்து அன்பு செய்வதுதான். இன்றைய காலகட்டத்தில் நமது தேடல் எதை நோக்கி உள்ளது? பட்டத்தின் மீதா, அதிகாரத்தின் மீதா, உலக ஆசைகளின் மீதா? எல்லாவற்றையும் துறந்து வாழ வேண்டிய நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அழைத்தவரை இனங்கண்டு அழைத்தவரின் கரம் பற்றி அவரை அனுபவித்து வாழும்போது இவ்வாழ்வு முழுமை பெறும். இன்றைய நாகரிக வாழ்வில் நமக்கு எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் படைத்த இறைவனை நினைத்து பார்ப்பதற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுப்பதற்கும் அவரை பற்றி நினைப்பதற்கும் நமக்கு நேரம் இருப்பதில்லை. நேரங்களையும் காலங்களையும் நம்மை படைத்த கடவுளுக்கு நமது நேரத்தை செலவிடுவோம். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கடவுளின் மகிமைக்காகவே என்ற விசுவாச வார்த்தையில் வேரொன்றிடுவோம். இறை ஆசீர் என்னும் நம்மிலேயே தங்கட்டும். ஆமேன்.